வட்டி அடிப்படையில் ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ரெண்டாவது பகுதி நான் பதில் சொல்லிடுறேன். வாங்கிட்டாருண்டா அவர் சொத்து வாங்கிட்டாரு, சுகம் வாங்கிட்டாரு, எல்லாம் ஏதோ லோன் அடிப்படையில் வட்டி அடிப்படையில் வட்டி கட்டி வாங்கிட்டாருன்னு இப்போ அவர்கிட்ட சொத்து கொஞ்சம் இருக்குது. இந்த சொத்துகள் இருந்தால் இது அவர் அந்த வட்டி பணத்தை இதிலிருந்து மீள்றார், தௌபா செய்கிறார். யாரெல்லாம் நான் இதில் நான் தவறு செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சப்போ என்ன அவர் ஒரு ஆள்கிட்ட எடுக்கலையே, அது பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கலுமா? இயலாது. ஒரு நபர்கிட்ட என்ன செய்யலை, அவர் எடுக்கவில்லை, அவர் யாரும் தெரியாது. இது எப்படி தௌபா செய்கிறது அப்படி என்றால் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்யணும், அவ்வளோதான் அவருக்கு உள்ளது. அவர் என்ன செய்யணும்னா சொத்தை முழுசாக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொத்துக்களை அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேர் பல வட்டி பொருளாதாரங்கள் பலவிதமான தவறுகள் ஈடுபட்டு தான் தௌபா செஞ்சு வந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாத்தையும் என்ன செய்யலை, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, இல்லாமல் ஆக்கிருங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லவில்லை. எனவே அவர் தௌபா செஞ்சு மீண்டு தன்னை கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அவர் என்ன செய்யணும், நிறைய தான தர்மங்கள் செஞ்சுக்கணும். முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜாஹிலியா ஒரு காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட போய்த்து ரோம மன்னர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு பொருளாதாரங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு வார வழியில் எடுத்துகிட்டு வந்த பாட்டிகளை என்ன செஞ்சிட்டாரு, அவங்க தூங்கிற டைமில் அவரை கொண்டுட்டு இவர் முழு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார் முகைரத் இப்னு ஷுபா. அதுக்கு பிறகு மதீனால இஸ்லாத்துக்கு வரார். யாரு? முகைரத் இப்னு ஷுபா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், அவங்களோட இஸ்லாம் இருக்கே அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அம்மல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, ஆனால் அந்த சொத்து இருக்குது நடந்த கொள்ளை, நீங்கள் கொள்ளையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கு எனக்கு இந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ பிரபல்யம் ஆயிடுச்சு, அவர் அப்படி என்ன செஞ்சார், கொள்ளை அடிச்சாரு அப்படி என்று சொல்றது. நான் அந்த ஆதாரங்களோட சேர்த்து சொல்றேன், நீங்கள் கொஞ்சம் தெளிவில் இருப்பீங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில் வச்சு முகைரத் இப்னு ஷுபா கவர் பண்ணிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மெய்ப்பாதுகாவலராக நிற்கிறார். யாரு? முகைரத் இப்னு ஷுபா. அந்த பக்கத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி வாராரு. ரசூலுல்லாஹ்வோட பேச்சுவார்த்தை செய்கிற டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காஃபிர் ஆகிறார். ஹுதைபியா உடன்படிக்கையில் காஃபிர் பக்கத்துலேருந்து வராரு. இப்போ தாடியை பிடிச்சி தான் அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்வோட தாடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அதிகாரத்தில் இல்லை, ஒரு அன்பான அமைப்பில் பிடிச்சிக்கிட்டு பேசுறாரு, இடைக்கடை தாடியை பிடிச்சி பேசுறாரு. முகைரத் இப்னு ஷுபா தட்டி விடுறாரு. உருவா கேட்குற யார் இதுன்னு கேட்குறாரு, தட்டி விடுற மெய்ப்பாதுகாவலர் யாருன்னு கேட்குறாரு. அவர் முஸ்லீம் அல்லாதவர் ஆகிக்கிறார், யாருன்னு கேட்குறாரு. அப்போ முகீரான்னு விளங்கிட்டு அப்போ சொல்றாரு, இப்போ ரசூலுல்லாஹ் மெய்ப்பாதுகாவலர் இவர் சொல்றாரு, ஐ ஹுதர், ஏ மோசடிக்காரனே, அலஸ்து அஸ்ஹாஃபி கதரத்திக், நீ அன்றைக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தானே நான் இன்னும் தண்டம் கட்டிட்டிருக்கிறேன்றார். இவர் யாரு? உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, நீ அன்றைக்கு பொருளாதாரத்தை செஞ்சுட்டு வந்ததுக்கான அந்த தண்டத்தை நான் தான் கட்டிட்டிருக்கிறேன் இந்த வரைக்கும் அப்படி என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் சக்கவே சொல்றார், சொந்தக்காரர் அவர்கிட்ட. அதை நான் தானே கட்டிட்டிருக்கிறேன், ஹுதர் மோசடிக்காரன் என்று சொன்னதாக அந்த செய்தியில் என்ன செய்து வருகிறது. இந்த இடத்துல கூட அவர் செஞ்சது தவறு பெரிய இது. புற உர்வத் இப்னு மஸ்ஊத் சக்கவி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, இதெல்லாம் ஓகே. ஆனால் ரசூலுல்லாஹ் உடனே என்ன அந்த பணத்தை கட்டிட்டு போட்டு மெய்ப்பாதுகாவலர் எரியன்னு என்ன ரசூலுல்லாஹ் சொல்லலை. காரணம் அது இஸ்லாத்துக்கு முந்தியது, அவங்களுடைய மார்க்கம் ஜாஹிலியன் அடிப்படையில் நடந்தது. அதனுடைய உரிமை சப்ஜெக்ட் எல்லாம் இவருக்கு அல்லாஹ் கிடையாது உள்ளது. அவருக்கு முடியுமா இருந்தால் அவர் என்ன செய்யணும், அதில் மீட்டு அவர்களுக்கு என்ன செய்யணும், அதை கொடுக்கிற கடமை அவருக்கு உண்டு. ஆனால் இஸ்லாத்துக்கு முந்தின ஒரு பகுதி என்பதனால அதை வழக்கு விசாரிக்கிறதுக்குன்னா ஜாஹிலியா மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும், வழக்கு விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம தௌபா என்ற பகுதி தான் அதில் இருக்குது. நிறைய தர்மங்கள் செய்யணும் என்ற பகுதி தான் அதில் இருக்குது. மரணித்து விட்டால் அவர் மரணிச்சிட்டார். இதில் இன்னொரு பகுதியை சொல்லிட்டு அவர் மரணத்தை சமைச்சிடுவார். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், ரிஸ்க்காக கொடுக்கிறதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இப்போ இவருக்கு இது ரிஸ்கா, யாருக்கு? அதை வட்டியில் சம்பாதிச்சாரே அவருக்கு அது ரிஸ்கா, ஹராமே, ஹராம் முக்காவாசி இருக்குது, ஹராம் ரிஸ்கா. ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இப்போ ஒருத்தர் ஹராமா சம்பாதிச்சிட்டாரு, தௌபா செஞ்சிட்டாரு, திருந்திட்டாரு, இது அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கா அவருக்கு என்று ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டா, நம்ம பக்கரா வளமையா ஓதுறது தானே. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க் ஹராம் வருமா, அது அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க்குள்ள வருமா, அதுலேருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்றா, இப்போ ஹராத்துலேருந்து அவர் என்ன செய்யறாரு, தௌபா செஞ்சு திருந்திட்டாலும் உழைச்சது எப்படி ஹராமாக, அப்போ அதுக்குள்ள அது வருமானு கேட்டா எப்படி சொல்றது? இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே உடன்பட்டிருக்கிறார்கள், முஅ்தஸிலாக்களை தவிர. அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் வழங்குதல் என்பது கதிரன் அடிப்படையில் அல்லாஹு தாலா கொடுக்கிறது. ஹலால் ஹராம் என்றது அவனோட சம்பந்தப்பட்டது. ஹலால் ஹராம் அவன் பேர் எடுத்திருக்கணும். ஹராமாக இருந்தால் ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹ் வழங்கிய என்ன ரிஸ்க்கு தான். அது ஹராமாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தாலும் அது அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க் தான். உதாரணம், ஒருத்தர் வட்டியில் சம்பாரிச்சு புள்ள வளர்ந்தது ஃபுல்லாக வட்டியில், 20 வருஷமா புள்ள சாப்பிட்டது வளர்ந்ததெல்லாம் வட்டியில்னு வைங்களே, இதை நான் ரிஸ்க் இல்லைண்டா 20 வருஷமா அல்லாவுடைய ரிஸ்க் இல்லாமல் தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, வளர்ந்துக்கிறான்னு அர்த்தம். யாரு?
புள்ள வந்து 20 வருஷம் இவர் சூப்பரான மனிதரை பையன் அல்லாவுடைய ரிஸ்க் இல்லாமலே 20 வருஷமா வளர்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். எனவே ஹராமோ ஹலாலோ அது ரிஸ்க் தான். ஆனால் ஹலால் ஹராமுடைய பொறுப்பு நீ என்ன? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய விஷயம். அதனால அவர் வந்து தௌபா செஞ்சு திருந்தி விட்டார் என்றால், அவர் செலவழித்தால் அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும்? அது கபூலாகும். நிறைய தர்மங்கள் அவர் என்ன செய்யணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் அது பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடாத ஹராம் திருப்பி கொடுத்துருன்னு பண்ணாங்க வட்டி விஷயத்துல. பெரும்பாலான அறிஞர்கள் வந்து மீராசா வருகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு என்ன அது குற்றமாக வராது. சொத்தாக பிள்ளைகளுக்கு வர டைம்ல அது அவங்களோட குத்தம் உண்டு, அதுல இல்லை. திருப்பி மீட்டத்துக்குரிய அயான்கள் தெரிஞ்சா கட்டாயம் கொடுக்கணும். அயான்கள்னா இந்த நபர்கிட்ட அடிக்கப்பட்ட கொள்ளை, இந்த நபருக்கு நடந்த அநியாயம், இந்த நபருக்கு நடந்த மோசடினா கட்டாயம் என்ன செஞ்சிடணும்? திருப்பி கொடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்தில் சொத்தா பிரிகிற நேரத்தில் அது பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? குற்றமாக அது வராது. அவங்க சொத்தாக என்ன செய்யலாம்? அதை எடுக்கலாம், பயன்படுத்தலாம். அதில் எந்த விதமான தவறும் அதில் இல்லை. அப்படி என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மிக சரியான நிலைப்பாடு.